விக்கிரமாதித்தன் கதைகள் பகுதி 14. முன்கதை சுருக்கம். விக்கிரமாதித்தன் வழக்கம் போல வேதாளத்தை பிடித்து தன் தோளில் தூக்கி கொண்டு போனான். அப்போது வேதாளம் தனது வழக்கமான வினோதத்தோடு ஒரு கதையை சொன்னது. யார் குற்றம்? மலையவனம் என்ற நகரத்தில் தர்மராஜன் என்று ஒரு வியாபாரி இருந்தான். அவனுக்கு ராகினி ஒரே மகள். ராகினி மிகவும் அழகானவள், புத்திசாலி மற்றும் பண்பாளினி. அவன் வீட்டின் முன் ஒரு பாரம்பரிய தூண் இருந்தது. அந்த தூணை மக்கள் வழிபட்டு வந்தனர். ஆனால் அந்த தூணில் ஒரு நாகம் குடியேறியது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாகத்தின் தாய் நாகம் அந்த தூணில் தான் வசித்தது. மக்கள் ஆரவாரம் இருக்கும் இடத்தில் பாம்புகள் தொடர்ந்து ஜீவிக்க முடியாது என்பதால் அது அங்கிருந்து விலகி போனது. ஆனால் இப்போது இந்த நாகம் எல்லா மக்களையும் பயமுறுத்தியது. நாகத்திற்கு பயந்து மக்கள் யாரும் அங்கே வரவில்லை. இதை தீர்க்க தர்மராஜன் ஒரு தீர்மானம் எடுத்தான். அந்த நாகத்தை கொல்பவனுக்கு பரிசாக தனது மகளை திருமணம் செய்து தருவதாக கூறினான். பலரும் பயந்தனர். ஒருவன் மட்டும் தான் கொல்வதாக வந்தான். நிறைய போராட்டத்திற்கு பிறகு அவன் நாகத்தை தூணிலிருந்து தள்ளி கொன்றுவிட்டான். ஆனால் அதே நேரத்தில் தூணும் உடைந்து விழுந்தது. வியாபாரி மகிழ்ந்தான். மகளை அவனுக்கு கொடுக்க முன் வந்தான். அப்போது நகரத்தின் ராஜதந்திரி வந்தார். அவர் கேட்டார், தூணில் இருந்த நாகத்தை கொன்றால் தூணும் உடைந்து விழுந்ததே, அப்போ குற்றம் தூணில் தானா, இல்லைனேல் நாகத்தின் மீதா அல்லது கொன்றவன் மீதா? வியாபாரியும் ராகினியும் பதில் தெரியாமல் விழித்தனர். வேதாளம் கேட்டது, விக்கிரமாதித்தா, இப்போது நீ நீதியை சொல்ல வேண்டும். அதில் யார் செய்தது குற்றம்? விக்கிரமாதித்தன் சிரித்தபடியே சொன்னான், தூணில் குற்றமில்லை, அது வெறும் பொருள். நாகம் அதை தங்கும் இடமாக எடுத்தது. ஆனால் கொன்றவனுக்கு புத்தி இருந்தது. நாகத்தை கொல்லும்போது தூணை சேதப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தூணை உடைத்து விட்டான். எனவே தூணை உடைத்த தவறு அவனுக்கே சேர்ந்தது. இதை கேட்ட வேதாளம் சிரித்தது. நீ நீதியை உணர்ந்து விட்டாய் விக்கிரமாதித்தா. ஆனாலும் நீ வாய் திறந்து பேசிவிட்டாய். இப்போது நான் உன்னிடமிருந்து தப்பிக்கப் போகிறேன் என்று மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. தொடரும்.